ஸோ பெரும்பாலான தாவரங்கள் வந்து C3 தாவரங்கள்னு சொல்லுவோம். முக்காவாசி எல்லா தாவரங்கள்லயும் C3 சைக்கிள் நடக்கும். டெஃபினெட்லி பிகாஸ் டார்க் ரியாக்ஷன் இருள் கிரியை எல்லா தாவரங்கள்லயும் நடக்கும். எல்லா ஒளி பச்சையம் இருக்கக்கூடிய எல்லா உயிரினத்திலையும் உங்களுக்கு வந்து C3 சைக்கிள் நடக்கும். சில தாவரங்கள்ல ஒரு C4 சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஹேட்ச் அண்ட் ஸ்லாக் பாத்வே. ஹேட்ச் அண்ட் ஸ்லாக்ங்கிறவங்க வந்து விஞ்ஞானிகள் இந்த C3 அல்லாது வேறு ஒரு கார்பன் நிலைப்படுத்தும் ஒரு நிகழ்வை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து சில தாவரங்கள்ல தட் இஸ் மோனோகாட் உருவித்திலை தாவரங்களான மெய்ஸ், சுகர் கேன், மில்லட், சார்கம், புல் வகைகள்ல பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு விதமான சுழற்சி இருக்கு இருள் கிரியையில. இட் இஸ் கால் C4 சுழற்சி, C4 சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இதுல முக்கியமான ஏன் அது C4 அப்படின்னா எப்படி C3ல வந்து ஃபர்ஸ்ட் நிலையான கார்பன் நிலைப்படுத்தப்பட்ட கார்பன் மூலக்கூறு வந்து ஒரு 3 கார்பன் சுகராக இருந்ததோ இதுல வந்து உங்களுக்கு நிலைத்த கார்பன் வந்து ஒரு 4 கார்பன் மூலக்கூறாக இருக்கு. அதனாலதான் வந்து C4 பிளான்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இத. So C4 plants are maize and sugarcane, millet இதெல்லாம் வந்து உங்களுக்கு C4 பிளான்ட்ஸ்ல வருது. இந்த தாவரங்கள்ல C3 தவிர்த்து C3 இருக்கும் எல்லா தாவரத்திலையும், அதையும் தவிர்த்து C4 சைக்கிள்னு சொல்லக்கூடிய இந்த கார்பன் டை ஆக்சைடை நிலைப்படுத்தும் வேறு ஒரு சுழற்சி இருக்கு. இதுக்குதான் வந்து C4 சுழற்சி, C4 சைக்கிள் ஆர் ஹேட்ச் அண்ட் ஸ்லாக் பாத்வே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏன் வந்து தேவை இது? பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த பிளான்ட் அண்டர்கோ அந்த 3 ஃபேஸ் சொல்லியிருக்கேன் இல்லையா, நிலைப்படுத்துதல், ரிடக்ஷன் அண்ட் ரீஜெனரேஷன். அதுதான் வந்து C3 சைக்கிள், கால்வின் சைக்கிள். ஏன் இப்போ C4 சைக்கிள், வாட் இஸ் த நீட் ஃபார் C4 சைக்கிள்? சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு கால்வின் சைக்கிள்ல. தேர் ஆர் சம் ப்ராப்ளம்ஸ் வித் C3 சைக்கிள். தட் இஸ் ருபிஸ்கோ என்சைம்ஸ் பத்தி நம்ம சொன்னோம். Rubisco enzyme is the largest enzyme, the most abundant enzyme in the universe அப்படின்னு சொன்னோம். It plays a major role in carboxylation, that is கார்பன் நிலைப்படுத்துதல், கார்பன் ஆட் பண்ணதுல முக்கியமான ரோல். ஏன்னா ருபிஸ்கோடைய நேமே வந்து இட் இஸ் அ கார்பாக்சிலேஷன் ஆக்சிஜனேஸ் என்சைம், கார்பாக்சிலேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆரியோ ருபிஸ்கோ, ஓகே, ரிபுலோஸ் பைபாஸ்பேட் கார்பாக்சிலேஸ் ஆர் ஆக்சிஜனேஸ் அப்படின்னு தான் அதனுடைய பேரு. ஸோ கார்பாக்சிலேஷனுக்கு முக்கியமான ரோல் வந்து இந்த ருபிஸ்கோ நொதி தான் பிளே பண்ணுது. சில சூழ்நிலைகள்ல டியூ டு சம் என்வாயன்மெண்டல் கண்டிஷன்ஸ் கார்பாக்சிலேஷன் ரியாக்ஷனை தவிர்த்து ஆக்சிஜனேஷன் ரியாக்ஷன்ல ஈடுபடுது. இந்த ருபிஸ்கோ என்சைம் வந்து இட் ஆக்ட்ஸ் ஆஸ் அன் ஆக்சிஜனேஸ் என்சைம். Instead of fixing carbon dioxide, it fixes oxygen. Okay, it fixes oxygen. So அதனால என்ன ஆகுதுன்னா கார்பன் டை ஆக்சைடு வீணாகுது. ஸோ ஒளிச்சேர்க்கைக்கு தேவைப்படும் கார்பன் டை ஆக்சைடு வீணாகுது. ஸோ இட் இஸ் கால்ட், ஆக்சுவலி இட் ஃபிக்ஸஸ் ஆக்சிஜன். ஆக்சிஜனை உள்ள இழுத்துக்குது, கார்பன் டை ஆக்சைடை வந்து உள்ள இழுத்துக்காம நிலைப்படுத்தாம ஆக்சிஜனை வந்து நிலைப்படுத்துது. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் ரேட் ஆஃப் போட்டோ ரெஸ்பிரேஷன் இன்க்ரீசஸ். ஸோ இட் இஸ் கால்ட் ரெஸ்பிரேஷன். ஏன்னா ஆக்சிஜனை உள்ள இழுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுவது வந்து இட் இஸ் கால்ட் ரெஸ்பிரேஷன். ஸோ இதுக்கு வந்து ஒளியின் துணையால் இது நடைபெறுவதனால் இட் இஸ் கால்ட் போட்டோ ரெஸ்பிரேஷன், ஒளி சுவாசித்தல் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு. ஸோ இதனால வந்து இட் இஸ் அ வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி. அந்த போட்டோசிந்தசிஸ் வந்து சரியான விகிதத்துல நடைபெறாது. அதனால தான் வந்து ஆஸ் த டெம்பரேச்சர் ரைசஸ், ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னா, டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது இயல்பாகவே தாவரங்கள் வந்து நீரின் வெளிப்பாட்டை குறைக்க ஸ்டொமேட்டா இலை துளை இருக்கு இல்லையா, அதை வந்து சுருக்கிக்கும். ஓகே, அதை வந்து சுருக்கிக்கும். ஸோ வெளியில வந்து சூழ்நிலை மண்டலத்துல வெப்பம் அதிகரிக்கும் பொழுது பிளான்ட்ஸ் வந்து ஸ்டொமேட்டாவுடைய அந்த இலை துளையுடைய விட்டத்தை வந்து குறைச்சிக்கும் டு ப்ரிவென்ட் டீஹைட்ரேஷன், தட் இஸ் நீராவி போக்கை கட்டுப்படுத்த. So what happens? Stomata is a major place for gaseous exchange.
ஸோ ஸ்டொமேட்டா இலை துளை மூலமாக தான் கார்பன் டை ஆக்சைடு உள்ளே போகுது போட்டோசிந்தசிஸ்க்கு. ஆக்சிஜன் வந்து இந்த போட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர்ல வெளியே வருது. ஸோ பிரீதிங் ரெஸ்பிரேஷனுக்கும் அதே தான். ஆக்சிஜன் உள்ள போகுது, கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருது. ஸோ இதுதான் கேஷியஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு முக்கியமான இடம் வந்து ஸ்டொமேட்டா. ஸோ டே டைம்ல டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகும்போது ஸ்டொமேட்டா வந்து இஃப் இட் கெட்ஸ் குறுகி ஸ்டொமேட்டா இலைத்துளையின் விட்டம் வந்து குறுகும் போது கார்பன் டை ஆக்சைடு வந்து குறைந்த அளவே உள்ளே இழுத்து கொள்ளப்படுகிறது. ஸோ இதுவும் ஒரு ரீசன் ஃபார் C3 சைக்கிள். C3 பிளான்ட்ஸ்ல உங்களுக்கு வந்து வெப்பம் அதிகரிக்கும் போது உங்களுக்கு வந்து போட்டோசிந்தசிஸ் ரேட் வந்து குறையுது. ஸோ இதனால தான் வந்து எவல்யூஷன்ல உங்களுக்கு C4 பிளான்ட்ஸ் ஹேவ் இவால்வ்ட். ஸோ இதை வந்து கட்டுப்படுத்த, தட் இஸ் வெளியில இருக்கக்கூடிய சூழ்நிலை மண்டலத்துல இருக்கக்கூடிய ஒவ்வா தன்மையை கட்டுப்படுத்த, ஓகே, யூ ஹாவ் plants which have developed another cycle other than C3 cycle. So to improve the photosynthetic efficiency. ஸோ இந்த மாதிரி ட்ரை என்வாயன்மெண்ட்ல, ஹாட் என்வாயன்மெண்ட்ல, ரொம்ப வெப்பம் அதிகமா இருக்கக்கூடிய சூழ்நிலையில, ஓகே, ஸோ இலை துளைகள் சுருங்காமல் பார்த்து கொள்ளறதுக்கு, இல்லைன்னா சுருங்கி விட்டாலும் CO2 அப்சார்ப்ஷனுக்கு எந்த பாதிப்பும் வராம C4 பிளான்ட்ஸ் வந்து வேற ஒரு சுழற்சியை பரிணாம பாதையில ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சது. ஸோ அந்த மாதிரி மெய்ஸ், சுகர் கேன், சில டைகாட், சில மோனோகாட்ல C4 சைக்கிள், C3யும் இருக்கு, அதையும் சேர்த்து C4 சுழற்சி மூலமாக கார்பன் டை ஆக்சைடை வந்து உள்ளே இழுத்துக்கூடிய நிலைப்படுத்தக்கூடிய ஒரு சுழற்சியாக வந்தது. ஓகே, அதை வந்து ஹேட்ச் அண்ட் ஸ்லாக் அப்படிங்கிறவங்க கண்டுபிடிச்சாங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் ஹேட்ச் அண்ட் ஸ்லாக் pathway. So C4 cycle is so called because carbon dioxide is first incorporated into a 4-carbon compound. So oxaloacetate என்கிற 4 கார்பன் அடங்கிய ஒரு மூலக்கூறு தான் முதலில் உருவாக்கப்பட்ட, தட் இஸ் கார்பன் டை ஆக்சைடு நிலைப்படுத்தப்பட்ட முதல் மூலக்கூறா இருக்கிறதுனால இட் இஸ் கால்ட் C4 cycle. So it is also called hatch and slack pathway. So they have seen C4 cycle is more efficient than C3 cycle. C4 சுழற்சியில கார்பன் டை ஆக்சைடு வேஸ்ட் ஆகாம, வீணாக போகாமல் அது உபயோகிக்கப்படுது. ஸோ சாதகமற்ற சூழ்நிலையிலையும் கார்பன் டை ஆக்சைடு வந்து வீணாக போகாமல் உள்ளே நுழைந்து C4 சைக்கிள்ல அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஸோ C3யும் நடக்கும், சில தாவரங்கள்ல C3யோடு சேர்ந்து C4 சுழற்சியில கார்பன் நிலைப்படுத்தப்படுகிறது. ஸோ அந்த மாதிரி C4 பிளான்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு உள்ளமைப்பிலேயே வேறுபாடு இருக்கு. இலையின் உள்ளமைப்பு, தட் இஸ் லீஃப் அனாட்டமில யூ கேன் see some changes. So normally you will have mesophyll layer, palisade layer இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா லீஃப் செக்ஷன் எடுத்து பாத்தீங்கன்னா mesophyll, palisade cells இருக்கும். So இங்க வந்து mesophyll cells will surround you have a special sheath called bundle sheath cells. You have கற்றை உறை வரிசை செல்கள் அப்படின்னு இருக்கு, கற்றை உறை திசு அப்படின்னு இருக்கு. This is surrounding the mesophyll cells only surround the vascular bundle. They are thick walled, okay, and they are called as bundle sheath cells. ஏன்னா மற்ற மீசோஃபில் செல்களை விட இவைகள் வந்து சற்று உருவ அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அனாட்டமிக்கலி they are different. They are thick walled and they are larger cells and they contain more chloroplast. இவைகள்ல வந்து உங்களுக்கு நிறைய பசுங்கனிகங்கள் இருக்கும். மற்ற மீசோஃபில் செல்களை விட இந்த கற்றை உறையில் இருக்கக்கூடிய மீசோஃபில் செல்கள் வந்து they are bigger cells and they have more chloroplast. So இந்த செல்கள்ல வந்து this kind of anatomy is called Kranz anatomy. அதுக்கு வந்து கிரான்ஸ் உள்ளமைப்பு அப்படின்னு பேரு. ஓகே, ஸோ இந்த லீவ்ஸ், திஸ் இஸ் C4 லீஃப். C4 லீஃப்ல பாத்தீங்கன்னா மீசோஃபில் செல்ஸ் வந்து 2 விதமாக அமைந்திருக்கும், 2 விதமான அமைப்பை பெற்றிருக்கும். ஸோ ஒன்று வந்து நார்மல் thin walled mesophyll cells with chloroplast. Another kind is larger thick walled cells which surround the vascular bundle. These cells are called
bundle sheath cells, கற்றை உறை செல்கள் வாஸ்குலர் பண்டலை சூழ்ந்திருக்கும். இவைகள்ல குளோரோபிளாஸ்ட் வந்து நிறைய எண்ணிக்கையில இருக்கும். ஸோ திஸ் ஷோஸ் த கிரான்ஸ் anatomy. It is present only in C4 plants. மோனோகாட் தாவரங்கள்ல மட்டும்தான் இந்த கிரான்ஸ் உள்ளமைப்பு இலைகள்ல தோன்றும். கிரான்ஸ் அப்படின்னாலே ரீத்னா நம்ம டெட் பாடிக்கு மேல வைப்பாங்க இல்லையா, ரீத் அந்த அமைப்புல இருக்கிறதுனால இட் இஸ் ஆல்சோ கால்ட் ரிங் ஆர் ரீத். ஸோ இட் வாஸ் டிஸ்கவர்ட் பை கோட்ஷாக். சுகர்கேன் லீவ்ஸ்ல தான் இந்த அனாட்டமி வந்து டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ வாஸ்குலர் பண்டில் இஸ் சரவுண்டட் பை திக் வால்டு பண்டில் ஷீட் செல்ஸ் இன் அ ரிங் லைக் மேனர். இதுதான் இதுக்கு கிரான்ஸ் அனாட்டமி அப்படின்னு பேரு. ஸோ மற்ற மீசோஃபில் செல்ஸ்ல குளோரோபிளாஸ்ட் வந்து சிறிய அளவாக இருக்கும். ஆனா இந்த கிரான்ஸ் அனாட்டமில இருக்கிற அந்த பண்டில் ஷீட் செல்ஸ்ல பாத்தீங்கன்னா பசுங்கணிகங்கள் வந்து பெரிய அளவாக இருக்கும். ஸோ லார்ஜ் குளோரோபிளாஸ்ட் ஆர் பிரசன்ட். ஸோ இங்க வந்து இன்னொரு வித்தியாசம் என்ன பார்த்தாங்க அப்படின்னா, இந்த மற்ற மீசோஃபில் செல்கள்ல இருக்கிற குளோரோபிளாஸ்ட்ல கிரானா மட்டும்தான் இருக்கும். கிரானா போர்ஷன் மட்டும்தான் இருக்கும். ஆனா இந்த பண்டில் ஷீட் செல்ஸ்ல இருக்கிற குளோரோபிளாஸ்ட்ல ஸ்ட்ராமா மட்டும்தான் இருக்கும். You won't have grana. So you will have only stroma in the bundle sheath cells. அதனால தான் இது வந்து agranal chloroplast அப்படின்னு பேரு. கிரானமற்ற பசுக்கணிகங்கள் the bundle sheath cellsல இருக்கும். So this is a very important question based on examination point of view. Kranz anatomy. So this shows the difference between the normal C3 plant and a C4 plant. C3 plantல நீங்க பார்த்தீங்கன்னா mesophil tissues வந்து you will be அடுக்கி இருக்கும். You will have bundle sheath cells, but there won't be much difference. Okay, but இங்க பார்த்தீங்கன்னா இங்க வந்து mesophil cell will not surround the midrib portion. ஆனா C4 plantsல பார்த்தீங்கன்னா mesophil cells will surround the midrib portion and they will have large chloroplast and which will contain only stroma. So slight difference between C3 and C4 plants leafல உங்களுக்கு பார்க்கலாம். So the C4 mechanism பார்த்தீங்க அப்படின்னா carbon dioxide enters the mesophil cell. It is converted to bicarbonate HCO3. Okay, it is converted to bicarbonate. It enters the first mesophil cell இருக்கும். Then you have the bundle sheath cell. So carbon dioxide mesophil cell குள்ள நுழைந்து it is converted to bicarbonate. Okay, இதுல வந்து முக்கியமான என்சைம் எதுன்னா பெப் கார்பாக்சிலேஸ். இதுல வந்து ருபிஸ்கோ இருக்காது, பெப் கார்பாக்சிலேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் இருக்கும். So bicarbonate reacts with PEP. PEPனா phosphoenol pyruvate அப்படிங்கிற ஒரு மூலக்கூறு. இது சுவாசித்தல்ல வரும். இந்த phosphoenol pyruvate உடைய bicarbonate சேரும்போது, so this is one carbon, this is 3 carbon compound. PEP is a 3 carbon compound. So 3 carbonum 1 carbonum சேரும்போது you get a 4 carbon compound oxaloacetate. Okay, you don't have to remember the structure எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டாம், நேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. So phosphoenol pyruvate வந்து ஒரு 3 carbon compound. It reacts with the bicarbonate formed by the atmospheric carbon dioxide. So 3 plus 1 forms a 4 carbon compound which is oxaloacetate. இது mesophil cell நடைபெறுது. So the enzyme responsible is called PEP carboxylase. நம்ம C3 ல பார்த்தோம், first enzyme is rubisco. First கார்பன் டை ஆக்சைடு அக்செப்ட் பண்ணிக்கிற மூலக்கூறு வந்து ரிபுலோஸ் 1,5 டைபாஸ்பேட்னு படிச்சோம். இதுல அது வந்து 5 கார்பன் சுகர், இது வந்து 3 கார்பன் சுகர் பாஸ்போயினால் பைருவேட். ஸோ இந்த ஆக்சாலோஅசிட்டேட் வந்து it is getting converted to malic acid. Oxaloacetate is getting converted to malate. Oxaloacetic acid அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து malic அமிலமாக மாற்றப்படுகிறது. And then this malate goes to the bundle sheath. Bundle sheathக்கு போகும் இது. இந்த malate வந்து it is transported to the bundle sheath and it is converted to pyruvate. It is converted to pyruvate. So இந்த இடையில இருக்கக்கூடிய இடை பொருட்களாக இருக்கக்கூடிய இந்த மேலிக் என்சைமால் ஊக்குவிக்கப்படுகிற ஒரு ரியாக்ஷனாக இருக்கு. ஸோ இதுல வந்து உங்களுக்கு NADPH ஃபார்ம் ஆகுது. NADPH ஃபார்ம் ஆகி the C4 is
decarboxylated. So 4 carbon compound வந்து ஒரு கார்பன் வெளியிடப்படுகிறது. That is, the carbon dioxide is removed from malic acid. So it once again forms a 3. So நம்ம அந்த mechanism பார்த்துட்டு இருந்தோம், C4 mechanism. So I told you mesophyll cells and bundle sheath cells both are involved in C4 cycle. இதுல வந்து first fixed carbon compound is a 4 carbon compound, oxaloacetic acid or oxaloacetate. So carbon dioxide gets converted to bicarbonate and it is added to a 3 carbon compound, phosphoenol pyruvate. So rendu சேர்ந்து it gives you a 4 carbon compound, oxaloacetate. The enzyme responsible is pep carboxylase. So இது வந்து oxaloacetate is again converted to another 4 carbon compound, malic acid. இதுல வந்து malate dehydrogenase அப்படிங்கிற நொதி இருக்கு. So dehydrogenase அப்படிங்கிற நொதி வந்து it uses the NADPH, uses the hydrogen of NADPH and NADP is produced, released back. So the malic acid வந்து it is transferred to the bundle sheath cell. So mesophyll cell இருந்து bundle sheath கற்றை உறை செல்லுக்கு கடத்தப்படுகிறது இந்த malic அமிலம். இந்த malic அமிலம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இதிலிருந்து malic அமிலம் வந்து 4 கார்பன் காம்பவுண்ட். ஸோ அந்த 4 கார்பன் காம்பவுண்ட்ல இருந்து ஒரு கார்பன் நீக்கப்பட்டு decarboxylation அப்படின்னு சொல்லுவோம். So one carbon comes out as carbon dioxide. So one carbon comes out as carbon dioxide. ஹைட்ரஜனும் வந்து ஹைட்ரஜனும் வெளியில வருது, இதுல இருந்து malic அமிலத்துல இருந்து ஹைட்ரஜன் வெளியே வந்து, அதனால NADP accepts the hydrogen and it gets reduced to NADPH. NADPH தான் வந்து ஆற்றல் சேமிக்கும் மூலக்கூறு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இதுல வந்து உங்களுக்கு அந்த கார்பன் டை ஆக்சைடு, வெளியிடப்பட்ட கார்பன் டை ஆக்சைடு enters the C3 cycle. It enters the C3 cycle and the pyruvate 3 carbon compound உருவாகுது இல்லையா, malic acidல இருந்து carbon dioxide வெளியிட்ட அப்புறம் it becomes a 3 carbon compound. It again goes back to the mesophyll cell for accepting the next carbon dioxide. So carbon dioxide வந்து குறைவாக இருந்தால், அட்மாஸ்பியர்ல குறைவாக இருந்தால், இல்லைன்னா உள்ள வந்து இழுக்கப்படாத ஒரு சூழ்நிலை இருந்தால், தட் இஸ் இலை துளைகள் வந்து சுருங்கி இருந்தாலோ, இல்ல இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து உள்ளிழுப்பது குறைவான விகிதத்துல இருந்தாலோ, இந்த this C4 pathway is produced. இந்த C4 pathwayல என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, அட்மாஸ்பியரிக் கார்பன் டை ஆக்சைடுல இருந்து உருவாகிற 4 கார்பன் காம்பவுண்டிலிருந்து பிரிகிறது ஒரு கார்பன் டை ஆக்சைடு. அந்த கார்பன் டை ஆக்சைடு இட் கோஸ் டு த கால்வின் சைக்கிள். ஸோ சூழ்நிலையிலிருந்து கார்பன் டை ஆக்சைடு அதிக அளவுல கால்வின் சுழற்சிக்கு இல்லாத காரணத்தினால் C4 சுழற்சியிலிருந்து குறைவான கார்பன் டை ஆக்சைடை உள்ளே எடுத்து C3 சுழற்சிக்கு, கால்வின் சைக்கிளுக்கு ஒரு கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியிடுது. So okay, so this enters the Calvin cycle. So ரெண்டு இடத்துல கார்பன் டை ஆக்சைடு நிலைநிறுத்தப்படுகிறது. அதனால தான் C4 cycle is more efficient than C3 cycle அப்படின்னு சொல்லுவோம். So more amount of carbon dioxide is fixed by C4 when compared to C3. So again this cycle keeps continuing. The pyruvate வந்து phosphoenol pyruvate வந்து இப்படி சுழந்து கொண்டே இருக்கும். இது ஒவ்வொரு தடவை சுழலும் போதும் ஒரு 4 கார்பன் காம்பவுண்ட் உருவாகும். அதிலிருந்து கார்பன் டை ஆக்சைடு பிரிந்து C3 சைக்கிளுக்கு போகும். ஸோ C4 சைக்கிள்ல ஒரு கார்பன் டை ஆக்சைடு நிலைநிறுத்தப்படுகிறது, C3லயும் பங்கேற்குது. ஸோ C4ல வந்து தனியாக ஒரு சுழற்சி, ஹேட்ச் அண்ட் ஸ்லாக் சுழற்சி உருவாகுது. அதே சுழற்சியில C3யும் பங்கேற்குது. So that is why C4 is more efficient than C3. Okay, so that is this is the mechanism. That is why it is called more efficient than C3. So pep carboxylase தான் இதனுடைய enzyme. C4 cycle pep carboxylase is the enzyme. It allows carbon dioxide to be taken into the plant very quickly and then it delivers the carbon dioxide directly for Rubisco. So இங்க இருந்து pep carboxylase வந்து carbon dioxide accept பண்ணுது. So இந்த சுழற்சியில ருபிஸ்கோக்கும் கார்பன் டை ஆக்சைடு கொடுக்கப்படுது.
So that is the efficiency of C4 cycle. So photosynthesizes faster than C3 plants. C4 plantsல வந்து ஒளிச்சேர்க்கையின் விகிதம் வந்து அதிகமா இருக்கும். சீக்கிரமா ஒளிச்சேர்க்கை நடந்து முடிஞ்சிடும் அண்டர் ஹை லைட் இன்டென்சிட்டி அண்ட் ஹை டெம்பரேச்சர். ஸோ ஒளியின் அடர்வு அதிகமாக இருந்தாலோ இல்ல வெப்பம் அதிகமாக இருந்தாலோ கார்பன் டை ஆக்சைடு வந்து டைரக்டா வந்து ருபிஸ்கோக்கு போகுது. ஸோ ஆக்சிஜன் வந்து உங்களுக்கு என்ன ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, ருபிஸ்கோ ஹேஸ் ஆக்சிஜனேஸ் அஸ் வெல் அஸ் கார்பாக்சிலேஸ் நொதியின் செயல்பாடு இருக்கு. ஸோ அதிகமான ஒளியின் அடர்வு இருந்தா ஆக்சிஜனேஸ் வந்து ஊக்குவிக்கப்படும். ஸோ ஒளி சுவாசித்தல் மூலமாக கார்பன் டை ஆக்சைடு வந்து வீணாகும். ஸோ அதை தடுக்கிறதுக்கு இந்த C4 சைக்கிள் வந்து உதவி புரிகிறது. பிகாஸ் கார்பன் டை ஆக்சைடு வந்து உள்ளிருந்தே இட் இஸ் டெலிவர்ட் டு ருபிஸ்கோ. மீசோஃபில் செல்ஸ், பண்டில் ஷீட் செல்ஸ்ல இருந்து ருபிஸ்கோக்கு போகுது. ஸோ இங்க வந்து அதிக ஒளியோ இல்ல அதிக வெப்பமோ வரத்துக்கான தடை விதிப்பதற்கான காரணம் இல்லாம போகுது. So it decreases the oxygenase activity of rubisco. So இதனால் வந்து ஒளி சுவாசித்தல் கட்டுப்படுத்தப்படுகிறது. ஒளி சுவாசித்தலின் மூலம் கார்பன் டை ஆக்சைடு வீணாவதையும் கட்டுப்படுத்தப்படுகிறது. So it is better efficiency than PEP carboxylase is more efficient than rubisco. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், rubisco is a very slow enzyme and it has the specificityயும் ரொம்ப லோவா இருக்கு அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ பெப் கார்பாக்சிலேஸ் C4 சைக்கிள் இருக்கக்கூடிய பெப் கார்பாக்சிலேஸ் இஸ் மோர் எஃபிஷியன்ட் தேன் ருபிஸ்கோ ஈவன் இஃப் த ஸ்டொமாட்டா இஸ் க்ளோஸ்ட். ஸோ இலை துளைகள் வந்து முழுவதுமாக திறக்கப்படாமல் இருந்தாலும் பெப் கார்பாக்சிலேஸ் கேன் அப்சார்ப் carbon dioxide. Whatever little carbon dioxide is there in the environment, PEP carboxylase can absorb. ஏன்னா இது வந்து ருபிஸ்கோ மாதிரி ஒரு பெரிய என்சைம் கிடையாது. So it is more efficient than ருபிஸ்கோ. ஸோ இதனுடைய முக்கியத்துவம் என்ன, C4 சைக்கிளுடைய முக்கியத்துவம் என்னன்னா, லெஸ் கார்பன் டை ஆக்சைடு கான்சென்ட்ரேஷன்லயும் வந்து போட்டோசிந்தசிஸ் வந்து நடத்தும். குறைவாக கார்பன் டை ஆக்சைடு இருந்தாலும் photosynthesis நடைபெறும். And the plants can also survive with less amount of water because tomato வந்து சுருங்கும் போது நீர் வந்து வெளியில இருந்து ஈரப்பதம் ஈர்க்கப்படுவதும் குறைகிறது. ஸோ நீர் வந்து ரொம்ப முக்கியம். போட்டோசிந்தசிஸ்க்கு வந்து வாட்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இட் ப்ரொவைட்ஸ் தி ஹைட்ரஜன் புரோட்டான்ஸ். ஸோ ஆற்றல் உருவாவதற்கான புரோட்டான்களை தருவது வந்து அந்த நீர் மூலக்கூறு முக்கிய பங்கு வகிக்கிறது. ஸோ நீர் வந்து குறைந்ததாலும் சூழல்ல வந்து ஈரப்பதம் குறைவாக இருந்தாலும் ஒளிச்சேர்க்கையில் பாதிப்பு இல்லாமல் நடைபெறும். C4 சைக்கிள்ல பாத்தீங்கன்னா ஒளிச்சேர்க்கைக்கு பாதிப்பு இல்லாமல் நடைபெறும். C4 plants can withstand high intensity of light and high temperature. ஸோ அதிக ஒளி அடர்வும் அதிக வெப்ப சூழ்நிலையும் வந்து இந்த C4 plants வந்து தாங்கிக் கொள்ளும் விதமாக இருக்கு. ஏன்னா இந்த பெப் கார்பாக்சிலேஸ் இஸ் a very strong enzyme. So it can withstand high light intensity and high temperature. So C4 cycle C3 சைக்கிளையும் நிறைவாக கம்ப்ளீட் பண்ணறதுக்கு உதவுது இந்த C4 enzyme. So PEP carboxylase helps the plants to undergo C3 cycle even in low concentration of carbon dioxide and high temperature light. இதெல்லாம் வந்து ஒளி சுவாசித்தலை வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழம். ஸோ இந்த சூழல்லையும் இந்த C3 சைக்கிளும் நடக்கும், C4 சைக்கிளும் நடக்கும். அதனால C4 cycle is more efficient because it involves C3 also. அதனாலதான் C4 is more efficient அப்படின்னு சொல்லுவோம். ஸோ C3 and C4 தாவரங்களுக்கு இடையே வந்து வேறுபாடுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, C3 தாவரங்கள் இத்தாவரங்கள் எல்லா வானிலை பிரதேசங்களிலும் காணப்படும். C4 தாவரங்கள் வெப்பமண்டல பிரதேசங்களில் மட்டுமே காணப்படும். எந்தெந்த பிரதேசத்துல அதிக வெப்பம் இருக்கோ அதிக ஒளியின் அடர்வு இருக்கோ அந்த பிரதேசங்கள்ல மோர் ஆஃப் C4 plants will be found. ஸோ C3 தாவரங்கள்ல முதல் கார்பன் டை ஆக்சைடு ஏற்பு வந்து RUBP ரிபோஸ் பைபாஸ்பேட் மாலிக்யூல் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு அக்செப்டார் இஸ் ரிபுலோஸ் 1,5 பைபாஸ்பேட். ஆனா வந்து C4 தாவரங்கள்ல ஃபர்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு
ஏற்கும் மூலக்கூறு வந்து பாஸ்போயினால் பைருவேட் பெப். அண்ட் C3 தாவரங்கள்ல பாத்தீங்கன்னா முதலில் உருவாகும் நிலையான கார்பன் மூலக்கூறு வந்து பாஸ்போகிளிசரிக் ஆசிட் ஆர் பாஸ்போகிளிசரால்டிஹைட் அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து C4ல முதலில் உருவாகும் நிலையான மூலக்கூறு வந்து 4 கார்பன் அடங்கிய ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிட். C3ல வந்து பாத்தீங்கன்னா கிரான்ஸ் உள்ளமைப்பு காணப்படுவதில்லை. C4ல யூ ஹேவ் இலைகள்ல பாத்தீங்கன்னா கிரான்ஸ் அனாட்டமி, கிரான்ஸ் உள்ளமைப்பு காணப்படுகிறது. அடுத்த டிஃபரன்ஸ் என்னன்னா CO2 இழப்பீடு புள்ளி அதிக அளவில் இருக்கும். அப்படின்னா உங்களுக்கு CO2 வந்து நிறைய தேவை. C3 பாத்வே வரணும் அப்படின்னா, C3 பாத்வே சுழலணும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து அதிக அளவுல தேவை. ஆனா குறைந்த அளவிலான கார்பன் டை ஆக்சைடே உங்களுக்கு வந்து C4 சுழற்சிக்கு போதுமானதாக இருக்கு. ஓகே. அண்ட் ஒளி சுவாசித்தல் இந்த C3 தாவரங்கள்ல வந்து நிகழும். ஒளி சுவாசித்தல் சொல்லுவோம் இல்லையா, தட் இஸ் வேஸ்டேஜ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. இன்ஸ்டெட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ரூபிஸ்கோ என்சைம் வில் யூஸ் அப் ஆக்சிஜன். ஸோ என்ன ஆகுதுன்னா போட்டோசிந்தசிஸ்க்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து வேஸ்ட் ஆகுது. தேவையில்லாம கார்பன் டை ஆக்சைடை நிலைநிறுத்ததுக்கு பதிலாக ஆக்சிஜனை வந்து நிலைநிறுத்தும். ஸோ அதுக்கு வந்து ஒளி சுவாசித்தல் அப்படின்னு பேரு. ஸோ இங்க வந்து C4ல வந்து ஒளி சுவாசித்தல் நிகழாது. ஸோ குறைந்த திறனுடைய செயல்திறனுடைய ஒளிச்சேர்க்கை. C3ல வந்து பாத்தீங்கன்னா குறைந்த செயல்திறனுடைய inefficient photosynthesis சொல்லுவோம். இதுல C4ல வந்து efficient photosynthesis. ஏன்னா போட்டோ ரெஸ்பிரேஷன் இல்லாததுனால efficient photosynthesis அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல வந்து C3 தாவரங்கள்ல வந்து உப்பு சார்ந்த வளர் சூழலை வந்து தாங்காது. ஸோ the plants, C3 plants cannot grow in saline soil. It cannot photosynthesize in saline soil. So சாதகமற்ற சூழல்ல இந்த C3 தாவரங்கள் வந்து ஒளி சேர்க்கை சதவீதம் வந்து ரொம்ப குறைவா இருக்கும். ஆனா சாதகமற்ற சூழ்நிலையும் C4 தாவரங்கள் நன்றாக வளர்ந்து நன்றாக ஒளி சேர்க்கையில் ஈடுபடும். So photosynthetic efficiency is more in C4 plants even when they are growing in dry area or உப்பு சார்ந்த மண்ணுல வளரக்கூடியதாக இருந்தாலும் அந்த C4 தாவரங்கள் வந்து ஒளி சேர்க்கையில் சதவிகிதம் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு C3ல பாத்தீங்கன்னா ஒரு கார்பன் டை ஆக்சைடு மூலக்கூறு நிலைப்படுத்த 3 ATP மற்றும் 2 NADPH2 தேவைப்படுகிறது. ஓகே. இங்க வந்து உங்களுக்கு ஒரு கார்பன் டை ஆக்சைடு நிலைப்படுத்த 5 ATP மற்றும் 2 NADPH2 தேவைப்படுகிறது. ஸோ இங்க இதுல ஆற்றல் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது C4 தாவரங்கள்ல. ஸோ இங்க வந்து உங்களுக்கு C3ல இத்தாவரங்கள்ல மீசோஃபில் இலை பகுதியில் மட்டும் ஒளி சேர்க்கை நடைபெறும். ஸோ photosynthesis takes place only in the mesophyll cells. But in C4ல மீசோஃபில் செல்ஸ்லயும் photosynthesis நடைபெறும், bundle sheath செல்ஸ்லயும் photosynthesis நடைபெறும். ஸோ உங்களுக்கு வந்து மீசோஃபில் மற்றும் கற்றியுறை 2 பகுதிகளிலும் ஒளி சேர்க்கை நடைபெறும். இதுல வந்து C3ல வந்து பசுங்கனிகத்தின் கிரானா பாகம் மட்டும் ஒளி சேர்க்கையில் ஈடுபடும் C3 தாவரங்கள்ல. இதுல வந்து உங்களுக்கு கிரானா ஸ்ட்ராமா ரெண்டுமே வந்து ஒளி சேர்க்கையில ஈடுபடும். ஸோ இந்த நொதி வந்து C3ல பாத்தீங்கன்னா அந்த நொதிக்கு ருபிஸ்கோ அப்படின்னு பேரு. இதுல வந்து பெப் ஒரே ஒரு என்சைம் ருபிஸ்கோ மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணும். பட் இந்த C4ல வந்து பெப் கார்பாக்சிலேஸும் பார்ட்டிசிபேட் பண்ணும், ருபிஸ்கோவும் பார்ட்டிசிபேட் பண்ணும் போட்டோசிந்தசிஸ்ல. ஸோ 2 கார்பாக்சிலேஸ் நொதிகள் வந்து ஒளி சேர்க்கையில ஈடுபடும் C4 தாவரங்கள்ல, பெப் கார்பாக்சிலேஸ் பிளஸ் ருபிஸ்கோ. ஸோ இது வந்து C3ல வந்து கார்பன் டை ஆக்சைடு நிலைப்பாடு திறன் குறைவானது. கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் இஸ் லெஸ் எஃபிஷியன்ட் இன் C3 பிளான்ட்ஸ் பட் இட் இஸ் மோர் எஃபிஷியன்ட் இன் C4 பிளான்ட்ஸ். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒளி சேர்க்கையின் வீதம் வந்து ஆக்சிஜனால் குறைக்கப்படுது. அதுதான் போட்டோ ரெஸ்பிரேஷன் சொல்றோம் இல்லையா, தட் ரெடியூசஸ் தி photosynthesis rate. பட் C4ல ஆக்சிஜன் வந்து photosynthesis rate வந்து எந்த விதத்திலையும் பாதிக்கிறது கிடையாது. That is what I told. No, photorespiration is very less in C4 plants. And C3ல வந்து தாவரங்கள் வளர உகந்த வெப்பம் வந்து 20 to 25 degrees. ஆனா C4 plants வந்து 30 to 45 degrees இருந்தாலும்
நல்லா வளரும், பிளஸ் போட்டோசிந்தசிஸ்லயும் ஈடுபடும். பிகாஸ் தே ஹேவ் an additional cycle, C4 cycle, apart from C3 cycle. So these are the differences between C3 and C4 plants. ஸோ ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் சொன்னோம் இல்லையா, ஒளி சுவாசித்தல் சொல்லிட்டு இருக்கோம். அது அப்படின்னா என்ன அப்படின்னா, it is actually carbon dioxide is normally instead of carbon dioxide, oxygen is taken in. So photorespiration decreases the net amount of carbon dioxide which is converted to sugar. So ஒரு ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடும் தாவரம் வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து வீணாக்கிவிடும். தட் இஸ் கார்பனை நிலைப்படுத்தாமல், உணவாக மாற்றாமல் அதை வந்து வீணடிச்சு விடும். ஸோ இட் photorespiration interferes with photosynthesis. So it limits the growth rate of some plants. இதனால் வந்து தாவரங்களின் வளர்ச்சிதை மாற்றமும் குறைவாக இருக்கும். So process of respiration which is initiated in chloroplast during the daytime is called photorespiration. So normally வந்து சுவாசித்தல் வந்து மைட்டோகாண்ட்ரியாவோடு சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வு, மெட்டபாலிசம். So respiration is happening only in mitochondria. We have studied in our previous classes also. So respiration, சுவாசித்தல் அப்படினாலே ஆக்சிஜன் உள்ள எடுத்து கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுறது தான் ரெஸ்பிரேஷன். ஓகே, அது வந்து மைட்டோகாண்ட்ரியால தான் நடக்கும் ஆக்சுவலா, பிரேக்கிங் டவுன் ஆஃப் த ஆர்கானிக் மாலிக்யூல். பட் தட் இஸ் கரிம மூலக்கூறின் சிதைவால், ஒருங்கிணைந்த சிதைவால் ஆக்சிஜன் வந்து உள்ள எடுத்துக்கப்பட்டு கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியே விடுறது. நம்ம நார்மலா பிரீதிங் சொல்றோம், அது பிரீதிங் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் ரெஸ்பிரேஷன். பட் இங்க வந்து என்ன ஆகுதுன்னா, குளோரோபிளாஸ்ட்ல இந்த சுவாசித்தல் நிகழ்வு நடைபெறுது. தட் இஸ் டேக்கிங் இன் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கிவிங் அவுட் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இந்த டியூரிங் த டே டைம் அலோன், அதனாலதான் இதுக்கு போட்டோ ரெஸ்பிரேஷன் பேரு. ஸோ இதுக்கு வந்து 3 செல் உறுப்புகள் வந்து இதுல ஈடுபட்டிருக்கும். குளோரோபிளாஸ்ட், பெராக்சிசோம் அண்ட் மைட்டோகாண்ட்ரியா, 3 செல் உறுப்புகள் போட்டோ ரெஸ்பிரேஷன்ல ஈடுபடுது. ஸோ இன் திஸ் மெக்கானிசம் ஆஃப் போட்டோ ரெஸ்பிரேஷன், சைட் ஆஃப் போட்டோ ரெஸ்பிரேஷன் எங்க நடக்குது அப்படின்னா, நம்ம ரெஸ்பிரேஷன் நம்ம நார்மலா சொல்றது வந்து சைட்டோபிளாசத்திலயும் மைட்டோகாண்ட்ரியாலையும் நடைபெறுது. ஆனால் போட்டோ ரெஸ்பிரேஷன் சொன்னோம்னா 3 செல் உறுப்புகள்ல நடைபெறுது, குளோரோபிளாஸ்ட், பெராக்சிசோம் அண்ட் மைட்டோகாண்ட்ரியா. So what is respiration? Normal respiration நம்மனா process of energy release by breakdown of any substrate. நம்ம சாப்பிடுற சாப்பாடு வந்து சிதைவுறுவதால், ஆக்சீகரிக்கப்படுவதால், ஓகே, ஆக்சீகரிக்கப்படுவதால் அப்படின்னா ஆக்சிஜனின் மூலம் நம்மளுடைய உணவு பொருளான சப்ஸ்ட்ரேட் வந்து சிதைவுறும் போது உணவில் இருக்கக்கூடிய ஆற்றல் வந்து ஏடிபியாக மாற்றப்படுகிறது. இதுதான் வந்து நம்ம சுவாசித்தல் அப்படின்னு சொல்லுவோம், ரெஸ்பிரேஷன் நார்மலா நடக்கக்கூடியது. பட் பிளான்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு லைட் இருக்கும்போது, டே டைம்ல உங்களுக்கு வந்து ஆக்சிஜனை உள்ளிழுத்து கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும் ஒரு நிகழ்வை ஒளி சுவாசித்தல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ருபிஸ்கோக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடையும் எடுத்துக்கொள்ளும் தன்மை இருக்கு, ஆக்சிஜனையும் ஏற்றுக்கொள்ளும் தன்மை இருக்கு. So Rubisco is an enzyme which can take in carbon dioxide as well as oxygen. So at certain times of the, normally Rubisco will take up only carbon dioxide. Photosynthesis நடைபெறும் போது Rubisco வந்து கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு அதை வந்து பாஸ்போகிளிசரைல்டைஹைடு ஆக மாற்றி அந்த மீள் உருவாக்கத்தின் போது உணவு பொருள் குளுக்கோஸ் மூலக்கூறு வந்து தயாராகும். But sometimes when there is excess of light, when there is excess of high temperature, instead of taking in carbon dioxide, it takes in oxygen. So it functions as an oxygenase enzyme. So என்ன ஆகும் அப்படின்னா, கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்காமல் ஆக்சிஜனை எடுத்துக்கும் பொழுது it forms some other compounds, phosphoglyceric acid plus phosphoglycolate அப்படிங்கிற வேறு சில மூலக்கூறுகள் உருவாகி கார்பன் டை ஆக்சைடு வந்து போட்டோசிந்தசிஸ்க்கு உபயோகப்படாமல் போய்விடும். ஸோ இதுக்கு ஆக்சிஜனை உள்ள இழுக்கிறதுனால இதுக்கு ஒளி சுவாசித்தல் அப்படின்னு பேரு. ஸோ கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியிடப்படுகிறது, ஆக்சிஜன் உள்ளே எடுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியிடப்படுகிறது. ஸோ இட் இஸ் கால்ட் ஒளி சுவாசித்தல். ஸோ இதுல வந்து என்ன ஆகுதுன்னா, இது டே டைம்ல நடக்குது. ஒரு நார்மலா ஒளி சேர்க்கையில் ஈடுபடக்கூடிய ஒரு ருபிஸ்கோ நொதி வந்து
கார்பன் டை ஆக்சைடை ஏற்காமல் ஆக்சிஜனை ஏற்று கார்பன் டை ஆக்சைடை விடுவிப்பதனால் இதுக்கு சுவாசித்தல் நிகழ்வுன்னு பேரு. இதன் மூலம் ஒளிச்சேர்க்கையின் சதவீதம் குறைகிறது. கண்டிப்பா வந்து இட் டிக்ரீசஸ் த photosynthesis rate. ஸோ என்ன கண்டிஷன்ஸ் photosynthesis ஏன் நடக்குது, எப்படி நடக்குதுன்னா லைட் அதிகமாக இருக்கு, டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கு, ஆக்சிஜன் வந்து அதிகமாக இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு குறைவாக இருந்தால் சூழ்நிலையில ஆக்சிஜன் சூழ்நிலை மண்டலத்துல அந்த தாவர இலைகளின் புற மண்டலத்துல வந்து ஆக்சிஜன் அதிகமாகவும் கார்பன் டை ஆக்சைடு குறைவாகவும் இருந்தால் போட்டோ ரெஸ்பிரேஷன் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். So this is the cycle of photorespiration. It involves mitochondria, peroxisome, chloroplast. So மூன்று செல் உறுப்புகளும் இதுல ஈடுபட்டு இருக்கும். இதுல என்ன ஆகும் அப்படின்னா நார்மலா தான் ஆரம்பிக்கும். இந்த ஆர்யூடிபி இந்த 5 கார்பன் சுகர் இருக்கு இல்லையா, நார்மலா கேல்வின் சைக்கிள்ல நம்ம ஃபர்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு ஏர்பின்னு படிச்சிருக்கோம், ரிபுலோஸ் 1,5 டைபாஸ்பேட். இதை வந்து கார்பன் டை ஆக்சைடுக்கு பதிலா ஆக்சிஜன் வந்து ஆக்சிஜனோட சேரும். அந்த ருபிஸ்கோ ஆக்சிஜனேஸ் என்சைம் மூலமா ஆக்சிஜனோட சேரும் போது இட் ஃபார்ம்ஸ் phosphoglyceric acid plus phosphoglycolate. It is a 2 carbon compound. Phosphoglyceric acid is a 3 carbon compound. Phosphoglycolate is a 2 carbon. இரண்டு கார்பன் அடங்கியது. So it forms glycolate. So RUDP plus oxygen it forms glycolate. இது வந்து chloroplastல நடக்குது. chloroplastல இருந்து இந்த glycolate வந்து it goes inside the peroxisome. peroxisome இன்னொரு செல் உறுப்புக்கு கடத்தப்படுகிறது. Then it is converted to glyoxylate. glycolate வந்து glyoxylate ஆக convert ஆகுது. Then it is converted to glycine. glycine என்பது வந்து ஒரு அமினோ அமிலம். It is a amino acid. Now glycine is again transferred to mitochondria. So chloroplastல உருவாகும் glycolate வந்து பெராக்சிசோமுக்கு கடத்தப்படுகிறது. பெராக்சிசோம்ல glycolate is converted to glyoxylate and then it is converted to glycine. So இந்த glycine என்கிற அமினோ அமிலம் அடுத்த உறுப்பான மைட்டோகாண்ட்ரியாக்கு கடத்தப்படுகிறது. இங்க வந்து ரெண்டு glycine molecule மூலக்கூறுகள் சேர்ந்து it forms serine. Serine is another amino acid. So this serine gets transferred to peroxisome. மீண்டும் பெராக்சிசோமுக்கு இந்த serine transfer ஆகி கடத்தப்பட்டு it gets converted to glyceric acid. It gets converted to glyceric acid. Now this glyceric acid gets transferred to chloroplast and it is phosphorylated. பாஸ்பரீகரணம் அடைந்து, that is ஒரு phosphate மூலக்கூறு வந்து சேர்ந்து it becomes phosphoglyceric acid. Okay, and then again it joins, it regenerates the RUDP. So Calvin cycle நடைபெற மாதிரி RUDP வந்து regenerate பண்ணிது. So இதன் மூலம் என்ன நடக்குதுன்னா கார்பன் டை ஆக்சைடு எங்குமே ஃபிக்ஸ் ஆகிறது கிடையாது. கார்பன் டை ஆக்சைடு is going waste. There is no photosynthesis taking place here. This is the diagrammatic representation of photorespiration. So பச்சையத்தினுள் குளோரோபிளாஸ்ட்ல ஆக்சிஜனின் மிகுதியால் அதிகமான ஆக்சிஜன் இருக்கும் பொழுது ஆர்யூபிபி ஆக்சிஜனோட சேர்ந்து பாஸ்போகிளிசரிக் ஆசிட், பாஸ்போகிளைகோலேட். ஸோ அதே தான் நான் தமிழ்ல சொல்லியிருக்கேன். எப்படி வந்து கிளைகோலேட் வந்து பெராக்சிசோம்ல நுழையுது அண்ட் இட் ஃபார்ம்ஸ் கிளைசின். கிளைசின் வந்து மைட்ரோகாண்ட்ரியாவில் நுழையுது. மைட்ரோகாண்ட்ரியால கிளைசினும் சேர்ந்து இட் ஃபார்ம்ஸ் சிரின் அண்ட் பெராக்சிசோம்ல திரும்பவும் அது நுழைந்து கிளிசரிக் அமிலமாக மாறுகிறது. ஸோ கிளிசரிக் இதுல வந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியிடப்படுகிறது. கிளைசின் பிளஸ் ஆக்சிஜன் சேரும் போது இட் ஃபார்ம் சிரின் பிளஸ் 1 கார்பன் டை ஆக்சைடு கெட்ஸ் லிபரேட்டட். அதனால தான் ஆக்சிஜன் சேரும், கார்பன் டை ஆக்சைடு வெளியேறும். அதனால தான் இட்ஸ் கால்ட் ரெஸ்பிரேஷன். ஓகே, போட்டோ ரெஸ்பிரேஷன். ஸோ இந்த சிரின் வந்து மீண்டும் பெராக்சிசோம்ல நுழைந்து கிளிசரிக் அமிலமானது பசுங்க நீக்கத்துக்குள்ள திரும்ப it becomes it gets into the Calvin cycle. So how it enters the chloroplast and again it gets into the Calvin cycle. So அதுதான் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ்ல இது காமிச்சிருக்கேன் நோட்ஸ். So the same thing in diagrammatic form, chloroplastல RUDP plus oxygen and then
in peroxisomes it gets converted to glyoxylic acid and glycine, and glycine enters mitochondria to form serine, and serine again goes back to the peroxisome and is converted to glyceric acid, and glyceric acid goes back to chloroplast and gets phosphorylated to form phosphoglyceric acid. This again enters the Calvin cycle. So we conclude that Rubisco is a very important enzyme. இதுல வந்து உங்களுக்கு சில சமயம் அதிகமான ஆக்சிஜன் இருந்தாலோ வெப்பம் அதிகமாக இருந்தாலோ இல்லைன்னா கார்பன் டை ஆக்சைடு குறைவாக இருந்தாலோ ருபிஸ்கோ வந்து இட் கெட்ஸ் இன்வால்வ் இன் போட்டோ ரெஸ்பிரேஷன். ஸோ கண்டிப்பா வந்து இது ஒளி சேர்க்கைக்கு வந்து ரொம்ப வாட் இஸ் இட் பாதிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கு. பட் ஸ்டில் சம்டைம்ஸ் போட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்கிறதுனால சில நச்சு பொருட்கள் வந்து வெளியேறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இட் ரிமூவ்ஸ் சம் டாக்ஸிக். ஸோ தாவரத்துக்கு வந்து ஏற்பில்லாத சில நச்சு பொருட்கள் இருந்தா இந்த ஒளி சுவாசத்தின் மூலம் அது வெளியேற்றப்படுகிறது. அண்ட் இட் ப்ரொடெக்ட்ஸ் ஃப்ரம் போட்டோ இனிபிஷன். அதிகமான ஒளியின் தாக்கத்தால் தாவர செல்களை வந்து பாதுகாக்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ சம் யூசஸ் ஆஃப் போட்டோ ரெஸ்பிரேஷன் ஆர் ரிமூவ்ஸ் டாக்ஸிக் மெட்டபாலிக் இன்டர்மீடியேட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ட்ஸ் ஃப்ரம் போட்டோ இனிபிஷன். அதுவும் வந்து சில யூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் சம் யூஸ்ஃபுல் ரியாக்ஷன் ஃபார் ஆஃப் த போட்டோ ரெஸ்பிரேஷன். ஒளி சுவாசித்தலின் சில what to say benefits. So we will see the factors affecting photosynthesis. எந்த மாதிரியான காரணிகள் வந்து ஒளி சேர்க்கையை பாதிக்கின்றன அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். வெளி காரணிகள் அப்படின்னா லைட். Light is the most important factor for photosynthesis because ஆற்றல் கொடுக்கக்கூடியது, ஒளி சேர்க்கைக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கக்கூடியது, ஊக்க விசையை கொடுக்கக்கூடியது ஒளி தான். ஸோ இதில் வந்து குவாலிட்டி ஆஃப் லைட் வந்து எப்படி குவாலிட்டினா ரெட் அண்ட் ப்ளூ இதில் இருக்கக்கூடிய அந்த செந்நிற நிறமாலை கொண்ட கதிர்கள், நீல நிறமாலை கொண்ட கதிர்கள் தான் வந்து ஒளி சேர்க்கையை ஊக்குவிக்கும் வண்ணமாக இருக்கு. ஸோ ரேட் ஆஃப் போட்டோசிந்தசிஸ் மேக்ஸிமம் இன் ரெட் அண்ட் ப்ளூ லைட், மினிமம் இன் கிரீன் லைட். குவாலிட்டி ஆஃப் லைட். ஓகே, இன்டென்சிட்டி ஆஃப் லைட் இன் அடர்வுன்னு சொல்லுவோம் இல்லையா, இன்டென்சிட்டி. ஹை இன்டென்ஸ் வந்து உங்களுக்கு போட்டோ ரெஸ்பிரேஷன் தான் ஊக்குவிக்கும். ஆனா 1 in 4% ஆஃப் லைட் இஸ் யூட்டிலைஸ்ட் பை போட்டோசிந்தசிஸ். ஸோ இன் ஜெனரல் டைரக்ட் சன்லைட்ல தான் வந்து ஒளி சேர்க்கையின் விகிதம் வந்து அதிகமா இருக்கும். இந்த டியூப் லைட்ல டிஃப்யூஸ்ட் லைட்னு சொல்லுவோம். டியூப் லைட் வெளிச்சத்துல வந்து ஒளி சேர்க்கை வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஸோ டைரக்ட் சன்லைட்ல தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். டியூரேஷன் ஆஃப் லைட், ரேட் ஆஃப் போட்டோசிந்தசிஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் டியூரேஷன் ஆஃப் லைட். அப்படின்னா எவ்வளோ நேரம் வந்து லைட் சோலார் ரேடியேஷன் எவ்வளவு நேரத்துக்கு இருக்கு அதை பொறுத்து ஒளி சேர்க்கை ஈடுபடுவதில்லை. குறைவான டியூரேஷனாக இருந்தாலும் சரி, அதிக சம்மர்லயும் வின்டர்லயும் வந்து உங்களுக்கு ஒளி சேர்க்கை விகிதம் வந்து அதிகமாக இருக்கும் இல்ல குறைவாக இருக்கும்னு கிடையாது, ஒரே மாதிரியாக தான் இருக்கும். ஸோ டியூரேஷன் ஆஃப் லைட் டஸ் நாட் பிளே அ ரோல் இன் த ரேட் ஆஃப் போட்டோசிந்தசிஸ், இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் டியூரேஷன் ஆஃப் லைட். ஸோ எவ்வளவு நேரம் வந்து ஒளி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுல வந்து ஒளி சேர்க்கையில் பாதிப்பு எதையும் ஏற்படுத்துவது இல்லை. குவாலிட்டி ஆஃப் லைட், இன்டென்சிட்டி ஆஃப் லைட், இது ரெண்டும் தான் வந்து இட் டைரக்ட்லி அஃபெக்ட்ஸ் த போட்டோசிந்தசிஸ் ரேட். ஸோ அடுத்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் பார்த்தோம்னா கார்பன் டை ஆக்சைடு. ஸோ கார்பன் டை ஆக்சைடு கான்சென்ட்ரேஷன் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தினால் 15 to 20 டைம்ஸ் அதிகப்படுத்தும் போது ரேட் ஆஃப் போட்டோசிந்தசிஸ் இன்க்ரீசஸ். ஆனா இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா கார்பன் டை ஆக்சைடு கான்சென்ட்ரேஷன் இஃப் இட் கோஸ் ஆன் இன்க்ரீசிங் இட் பிகம்ஸ் டாக்ஸிக் டு த பிளான்ட். ஸோ ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் கார்பன் டை ஆக்சைடு ஃபேவர்ஸ் போட்டோசிந்தட்டிக் ரேட். அந்த ஒரு குறிப்பிட்ட அளவை தாண்டின உடனே இட் பிகம்ஸ் டாக்ஸிக் டு த பிளான்ட், அது நச்சுத்தன்மையை ஈடுபடுத்துகிறது. அதே மாதிரி வாட்டரும் ஒரு முக்கியமான எக்ஸ்டர்னல் ஃபேக்டர், வெளிக்காரணின்னு சொல்லலாம். நீர், வாட்டர் டெஃபிஷியன்சி டிக்ரீசஸ் த ரேட் ஆஃப் போட்டோசிந்தசிஸ். ஸோ நீரின் அளவு குறைந்தால் ஒளி சேர்க்கையின் விகிதமும் குறைகிறது. ஓகே, பிகாஸ் இட் லீட்ஸ் டு க்ளோஷர் ஆஃப் ஸ்டொமேட்டா. நீர் குறைவதனால், வெளிமண்டலத்துல நீர் ஈரப்பதம் குறையும் பொழுது தாவரம் வந்து உள்ள இருக்கக்கூடிய நீரை காப்பாற்றி கொள்ள என்ன பண்ணும்னா இலைத்துளை வந்து சுருக்கிக்கும்.
ஸோ இலைத்துளை சுருங்கும் பொழுது குறைந்த அளவே கார்பன் டை ஆக்சைடு வந்து உள்ளே இழுத்து கொள்ளப்படும். ஸோ அதனால் வந்து இன்டைரக்டா நீரின் அளவு வந்து ஒளிச்சேர்க்கையை பாதிக்குது. Temperature, again another important external factor is temperature. That is optimum temperature is 20 to 35. So அதிகமாக போனால் வந்து rate of photosynthesis வந்து reduce ஆகும். ஏன்னா நொதிகளின் இயக்கம் வந்து பாதிக்கப்படும். அதிகமான வெப்பத்துல நொதிகளின் இயக்கம் பாதிப்படைவதால் high temperature will lead to decrease in photosynthesis. அதே மாதிரி ஆக்சிஜன், high oxygen level reduces the rate of photosynthesis. ஏன்னா it leads to photorespiration. நம்ம பார்த்தோம் கார்பன் டை ஆக்சைடை விட கம்பேர் பண்ணும்போது ஆக்சிஜன் அளவு வந்து அதிகமாக தான் இருக்கு சூழ்நிலை மண்டலத்துல. பட் ஒளிச்சேர்க்கைக்கு தேவைப்படும் பொழுது, ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடும் பொழுது அந்த சூழ்நிலையில ஆக்சிஜன் மிக அதிகமாக இருந்தால் RUBP will bind to oxygen than CO2. So what happens? Photorespiration will take place. இதுக்கு தான் வந்து Warburg's effect அப்படின்னு சொல்றோம். Warburg's effect. Internal factors, உள் காரணிகள்னு பார்த்தோம்னா chlorophyll content. So chlorophyll content வந்து ஜாஸ்தி இருந்தால் கண்டிப்பா photosynthesis விகிதமும் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி accumulation of end products. So photosynthesis வந்து it's a வினை reaction. So எந்த ஒரு வேதி வினையிலையும் வந்து எண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். பல மூலக்கூறுகள் உருவாகும். ஸோ சில மூலக்கூறுகள் வந்து போட்டோசிந்தசிஸ் ரேட்டை வந்து குறைக்கும். லைக் ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து அதிகமாக வெளியிடப்படுவதால் ஒளிச்சேர்க்கை வந்து பாதிக்கும். ஸோ எண்ட் ப்ராடக்ட்ஸ், தட் இஸ் எந்த ஒரு வேதி வினையிலையும் வெளியிடப்படுகிற சில மூலக்கூறுகள், எண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து சில மூலக்கூறுகள் வந்து போட்டோசிந்தசிஸ்க்கு எதிர்வினையாக செயல்படுது. ஸோ சம் எண்ட் ப்ராடக்ட்ஸ் டிக்ரீஸ் த ரேட் ஆஃப் போட்டோசிந்தசிஸ். ஸோ இதுக்கு தான் இந்த லா ஆஃப் லிமிட்டிங் ஃபேக்டர்ஸ்னு நாம முன்னாடியே சொன்னேன், ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே சொன்னேன். ஸோ போட்டோசிந்தசிஸ் வந்து ஒன்றிற்கும் மேற்பட்ட காரணிகளால் பாதிக்கப்படுதுன்னு பார்த்திருக்கோம். வெளி காரணிகள் நிறைய இருக்கு, உள் காரணிகளும் நிறைய இருக்கு. ஸோ ஒன்றிற்கும் மேற்பட்ட காரணிகளால் பாதிக்கப்படும் எந்த ஒரு நிகழ்வும், ஸோ 4 காரணிகள் இருக்கு, லைட்டு, கார்பன் டை ஆக்சைடு, டெம்பரேச்சர், ஈரப்பதம். இந்த 4 காரணிகளிலும் ஏதேனும் ஒரு காரணி வந்து ஏற்கத்தக்க வகையில இல்ல அப்படின்னா அது வந்து ஒளிச்சேர்க்கையை பாதிக்க கூடும். ஸோ லைட், கார்பன் டை ஆக்சைடு, டெம்பரேச்சர், மாய்ஸ்சர், ஈரப்பதம். இதுல வந்து லைட், கார்பன் டை ஆக்சைடு, டெம்பரேச்சர் எல்லாம் சாதகமாக இருக்கு. ஆனா ஈரப்பதம் வந்து சாதகமாக இல்லை அப்படின்னா that is enough to reduce the rate of photosynthesis. அதான் வந்து law of limiting factors சொல்றோம். that is எந்த காரணி வந்து குறைவாக இருக்கோ அதுதான் வந்து போட்டோசிந்தசிஸை பாதிக்குது. ஸோ தட் இஸ் த லிமிட்டிங் ஃபேக்டர்ஸ் சொல்லுவோம். கட்டுப்படுத்தும் காரணி விதி அப்படின்னு இருக்கு. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ photosynthesis, since it is affected by more than one factors, the factor which is present in very low amount, it affects the rate of photosynthesis. That is the law of Blackman. Okay, limiting factors. So we